சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் தனது ராஜினாமாவை அளித்துவிட்டு பிறகு அமைச்சர் சேகர் பாபுவிடம் பேசியதாகவும் தகவல் இருக்கிறது. நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ரமேஷ், சேகர் பாபு அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் இருக்கிறது. ஒருவேளை அவர் திமுகவுக்கு போலாம், தாவேகாவுக்கு போலாம் என்பதாக நிறைய அனுமானங்கள்லாம் இருக்கிறது. என்ன நடந்துச்சு ரமேஷ்? அதாவது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு போனார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார். சில ஃபார்மாலிட்டிஸ் சைன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணாருன்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு 10ஆம் எண் நுழைவாயில் வழியாக சபாநாயகருடைய மற்றொரு நுழைவாயில் வழியாக உள்ளே போனார். உள்ளே போய் செங்கோட்டையன் மற்றும் சபாநாயகர் இருந்த அறையில் ஒரு 5 நிமிடங்கள் மேல் அவர் செங்கோட்டையனிடம் பேசினார். அதற்கு பிறகு செங்கோட்டையனும் குறிப்பாக சேகர்பாபுவும் ஒன்றாக வெளியில் மற்றொரு இடத்தில் தனியாக நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை என்று தெரியவில்லை. ஆனால் 2 பேருமே அதிமுகவில் இருந்தவர்கள். 2011 பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அதிமுகவில் இருந்தவர்கள் தான். அவர் 2010ஆம் ஆண்டு தான் திமுகவில் வந்தார் சேகர்பாபு. அதற்கு முன்பு வரை முன்னாள் எம்எல்ஏ என்ற அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தவர்களில் செங்கோட்டையனும் ஒருவர், சேகர்பாபும் ஒருவர். அவர்கள் சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினராக தான் 2006 பேட்சில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நண்பர் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. ஒரு பக்கம் அவர் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுவார்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, உதயநிதியுடைய பிறந்தநாள் விழா ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வைக்கக்கூடிய வகையில் செங்கோட்டையன் திமுகவில் இணையிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அவரை திமுகவில் சேர்த்துவதற்கான முயற்சிகளிலும் சேகர்பாபு ஈடுபட்டு வருகிறார் என்ற தகவல் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் உலாவி வருகிறது. ஏனென்று சொன்னால் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவில் இருந்தவர், அவரும் எம்ஜிஆர் காலத்தைச் சேர்ந்தவர். அவரும் தற்போது திமுகவில் அமைச்சராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சேகர்பாபு, ஏவா வேலு உள்ளிட்டவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்கள் தான். எனவே அந்த அடிப்படையில் தற்போது செங்கோட்டையன் இது போன்ற ஒரு அதிருப்தியில் இருக்கிறார். அவரை எவ்வாறு திமுக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வரவில்லை.